12th Maths, 12th chapter Discrete Mathematics, தனிநிலை கணிதம். அதுல exercise 12.2ல 13th sum தான் பார்க்க போறோம். Using the truth table, check whether the statements, ரெண்டு statements equivalent or logically equivalent இல்லையான்னு check பண்ண சொல்றாங்க. So, first step என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த given statements இருக்கு இல்லையா, அதுல இந்த questionல எத்தனை statements இருக்கு அப்படின்னு நம்ம first பார்க்கணும். PQ அப்படின்னு ரெண்டு statements இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் கால்குலேட் பண்றதுக்கு அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 2 பவர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதான் ஃபார்முலா. ஸோ 2 பவர் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு? 2 இருக்கு. ஸோ 2 பவர் 2 ஈக்குவல் டு 4. அப்ப 4 ரோஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம பிஎம்கியூவும் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். இப்போ பில 4 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ரோ 4 இல்லையா, அதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்ன்னு பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி கியூ எப்படி பிரிச்சுக்கலாம்? பில பாதி. ஸோ 2ல பாதி 1. அப்போ ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் அப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே ரெண்டு டிஃபரன்ஸ் இது கொடுத்துருக்காங்களே, கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை நம்ம சால்வ் பண்ணுவோம். அது என்ன, ஒரு பிராக்கெட்டா எடுத்துதான் சால்வ் பண்ணுவோம். நேரடியா இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்மளால போட முடியாது. ஸோ ஒரு பிராக்கெட்டா எடுத்து நம்ம போடலாம். ஓகேவா? பி ஆர் கியூ. பி ஆர் கியூ. ஆர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவோ இல்ல ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்ததுன்னா நம்ம ஆன்சர் என்ன செஞ்சுக்கலாம்? ட்ரூன்னு போட்டுக்கலாம். அப்படின்னா இன்னும் சிம்பிளிஃபைடா எப்படி சொல்லலாம்? ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் ஃபால்ஸ், மீதி எல்லாத்துக்குமே என்னதான்? ட்ரூ தான். சோ இங்க பாருங்க, ரெண்டுமே ட்ரூ இருக்கு. அப்ப ட்ரூ. இங்க ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நமக்கு என்ன ஆன்சர்? ட்ரூ. ரெண்டுத்துல ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெகேஷன்னால என்னது? அப்படியே ஆப்போசிட். இந்த காலம் கடைசியா கண்டுபிடிச்சோம்ல, அது ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூனா அப்படியே போட்டுற வேண்டியதான். அப்ப ஃபால்ஸ் 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 ட்ரூன்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்னது? இந்த கண்டிஷனுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் நெகேஷன் பி கண்டுபிடிக்கணும். நெகேஷன் பின்னா என்னது? அகெயின் பியோட அப்படியே ஆப்போசிட். ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. அப்படியே மாத்தி மாத்தி போட வேண்டியதான். ஃபால்ஸ்னு இருக்கு ட்ரூ, ஃபால்ஸ்னு இருக்கு ட்ரூ. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன் பி அண்ட் கியூ. நெகேஷன் பி அண்ட் கியூ அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ஆன்சர் ட்ரூ, இல்லைன்னா என்னது? ஃபால்ஸ். மீதி எல்லா கண்டிஷனுக்குமே ஃபால்ஸ் தான். நெகேஷன் பி எங்க இருக்கு? இங்க இருக்கு. கியூ எங்க இருக்கு? இங்க இருக்கு. ரெண்டுத்துலயுமே ட்ரூ எதுல வருதுன்னு பாருங்க. இதுல மட்டும்தான் ரெண்டுத்துலயுமே ட்ரூ வருது. அப்ப அதுக்கு ட்ரூ போட்டுக்கிறோம். மீதி எல்லாத்துக்கும் அப்பனா என்னதான்? ஃபால்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது என்ன செய்யணும்? நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கும் இந்த கண்டிஷனுக்கும் சேர்த்து என்ன போட்டிருக்காங்க? ஆர் போட்டிருக்காங்க. அதாவது நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் நெகேஷன் பி அண்ட் கியூ. இந்த கண்டிஷன் தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ரெண்டுமே இந்த பிராக்கெட்ஸ்ல உள்ளதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோமா? இங்க இருக்கு அந்த காலம், இன்னொரு காலம் இங்க இருக்கு. அதுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ஆர் போட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? ஆர்னா என்னது? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ட்ரூவா இருக்குதுன்னா என்னது? நம்மளுக்கு ஆன்சர் ட்ரூ. இன்னும் சிம்பிளிஃபைடா எப்படி சொல்லலாம்? ரெண்டுமே ஃபால்ஸா இருந்ததுன்னா ஆன்சர் ஃபால்ஸ். ஓகேவா? அப்ப ரெண்டுமே ஃபால்ஸ் எங்க வருதுன்னு பாருங்க. இங்க ரெண்டுத்துக்கும் ஃபால்ஸ் வருது. அதே மாதிரி வேற எங்க ஃபால்ஸ் வருதுன்னு பாருங்க. இது ரெண்டும் ஃபால்ஸ். அப்ப ஆன்சர் ஃபால்ஸ். இங்க பாருங்க, மீதி இடத்துல என்னது? ஒன்னு ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். அப்ப மாறி மாறி இருந்ததுன்னா என்ன போட்டுக்கலாம்? ட்ரூன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சா? இங்க நெகேஷன் பின்னு தனியா கொடுத்துருக்காங்க இல்லையா, நெகேஷன் பி நம்ம இந்த கண்டிஷன்ஸ்க்காக நம்ம ஒரு தடவை நெகேஷன் பி கண்டுபிடிச்சாச்சு. அதனால நம்ம இன்னொரு தடவை அதை போட தேவையில்லை. ஓகேவா? அப்ப பாருங்க, நமக்கு நெகேஷன் பியும் கடைசி காலம் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேமா இருக்கு. சோ ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்கு. எத்தனாவது காலம்? 1 2 3 4 5. 5th காலமும் 7th காலம். ஓகேவா? therefore 5th காலம் and 7th column are identical. ஐடென்டிக்கல்னா என்ன சொல்லிடலாம்? அவங்க கேட்ட கண்டிஷன் ஈக்குவலன்ட்னு எழுதிட வேண்டியதான். therefore என்ன எழுதலாம்? நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ ஆர் நெகேஷன் பி அண்ட் கியூ அண்ட் negation P
ஆர் ஈக்குவலண்ட் அதானே கேட்டிருக்காங்க. ஆர் லாஜிக்கலி ஈக்குவலண்ட் எழுத வேண்டியதான்.